திருப்பதி லட்டுங்க. அதை பத்தி இவ்வளோ ஏன் பேசுறாங்கன்னு தெரியல, எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள் மேட்ரு அது. அதை வந்து பவர் ஸ்டார், உன்னை தமிழ்நாட்டு பவர் ஸ்டார் சீனிவாசன் நினைச்சிடாதீங்க. ஆந்திராவில் ஒரு பவர் ஸ்டார் இருக்கிறாருல, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அவர் பண்ணக்கூடிய அலப்புறம் இருக்குல்ல, அவர் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சகிக்காது பாக்குறதுக்கு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அஜித் விஜய் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த லட்டை வச்சுக்கிட்டு 11 நாள் விரதங்கிறாராமா, மஞ்சள் துணி போட்டுக்கிறாராமா, ஏன்னா திருப்பதி படிக்கட்ட மாட்டு மூத்தத்தை ஊட்டி கலகுறாராமா. ஒன்னும் இப்போ நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படும். லட்டு பத்தி ஏன் இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம், லட்டு புனிதத்தை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம். அதுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் பதில் சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆடியோ பிளே பண்றேன். அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். லட்டு பிரச்சனை. இப்ப நான் வந்து தலைவர், நான் முதலமைச்சர். லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்க ஒப்பந்தம்? அது கலந்தவன் யாரு? அது கொண்டாட அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள விடு. இனிமே கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு. இவ்வளவுதானே தம்பி. ஒரு நிமிஷம் முடிஞ்சுட்டா, ஒரு நிமிஷம் முடிஞ்சு தானே. இதானே நிர்வாகம். அதை விட்டு உருட்டில்ல, லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டு இந்தியா முழுமைக்கு பெரிய உருட்டு. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேரம் கேட்கிறேன். பால் குடிக்கிற, நெய் ஊத்தி செய்யலாம்ங்கிற. பால் எங்க இருந்து வந்தது? நெய் இருந்து வந்தது. கொழுப்பு இங்க இருந்து வந்தது. ஏடா நெய் தின்பா கொழுப்பு தின்ன சேர்த்து போயிருவியா? என்ன பிரச்சனை? இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி. இங்க பாரு, நல்ல கவனி. மாட்டு கழிவுங்கிறனா கீழ் சாதி, பால் குடிக்கிறனா நடிச்சாதி, இடைச்சாதி, குடிக்கிறேன் உயர்ந்த சாதி. உலகத்திலே இந்தியாவில்தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, குடிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. இதான் அதிகப்படியான கொழுப்பு. கோடி பிரச்சனை தம்பி, கோடி பிரச்சனை இருக்கு. அண்ணன் ஒரே நொடியில தீர்க்க, ஒரே நொடி. லட்டு கேட்டல ஒப்பந்தம் கொடுத்தீங்க. ஏன்டா டே, அவன் நம்பிக்கையில இருந்து சேர்த்த நீ கொழுப்பை பிடிச்சாட்ட அறிவிக்கலை. வாடா, அவன் ரத்து தூக்கி உள்ளதுக்கு போறான். அவன் ரத்து பண்ணல. இங்க வா, இனிமே இந்த லட்டு போற தூக்கி போடு, துவச்சு விடு. இல்ல வேற எதாவது பண்ணி விடு. இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா பண்ண யாரு அவனுக்கு போடு. அந்த லட்டை சோதி, அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா, இதை விநியோகி. இவ்வளவுதான் தம்பி. ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சு. நீங்க பெரும்பாலும் மறிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுறீங்களா? அவர் எழுதி ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடை புனித லட்டு போறவர்னா எப்படி தம்பி? என்ன நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா ஒரு இது தம்பி. நீங்க கோயிலை விட்டு வெளியில வாங்க தம்பி. உலகத்துல நீங்க ஒன்று தம்பி, சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவங்க அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி. அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி, மண்ணின் வளம், மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையில்லை. அவ்வளவுதாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவர் பேசின அந்த பேச்சு, இதை விட மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்லிட முடியாது. இப்போ திருப்பதி லட்டுல கொழுப்பு சேர்த்துட்டாங்க, மாட்டு கொழுப்பு சேர்த்துட்டாங்க, பன்னி கொழுப்பு சேர்த்துட்டாங்க. இப்போ யார் குற்றம் செஞ்சது? அதை யார் தயாரிச்சாங்களோ, அல்லது அதுக்கு ஏஜென்சி யார் இருந்தாங்களோ, அல்லது அந்த மூலப்பொருட்களை யாரெல்லாம் கொண்டு கொடுத்தாங்களோ அவங்க குற்றம் செய்தவர்கள். இப்போ குற்றம் செஞ்சவங்க என்ன பண்ணலாம்? வழக்கு போட்டு அவங்க தண்டனைக்கு உட்படுத்தி, அல்லது நம்ம என்ன பண்ணலாம், அந்த தயாரிப்பு, இப்போ திருப்பதி லட்டு அப்படிங்கிறது தொடர்ச்சியா மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு ஆளுக்கு மாத்தி விடலாம். நல்ல அவங்க பார்வையில ரொம்ப ஒழுக்கமான, நியாயமான, ரொம்ப புனிதத்துவமா லட்டை தயாரிக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்களை கூட்டு பண்ணலாம். இந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுத்து பண்ணலாம். இது ஒரு முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா ஒரு 5 நிமிடம் சிந்திச்சு செயல்படக்கூடிய விஷயம்தான். இப்ப என்ன பண்றாங்க? இதை வச்சுக்கிட்டு சனாதனம் அது இது அப்படி இப்படி அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த லட்டு மேட்ரு சனாதனமா மாறும்பொழுது சனாதனம் என்ன அப்படின்னு இதே சீமான் தான் கேள்வி கேட்டார். இப்போ இந்த சீமான் கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்கா நியாயம் இல்லையாங்கிறத தாண்டி இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு சனாதனவாதிகளுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். ஏன் சொல்லல அப்படின்னா, அந்த பதிலை சொன்னோம்னா இதை விட, இந்த லட்டு மேட்டை விட ரொம்ப மோசமான ஒரு கான்ட்ரவர்சியா போயிடும். அது சனாதனத்துக்கே பெரிய ஆபத்தா போயிடும். சீமானை போன்ற, திருமாவளவனை போன்ற நிறைய நபர்கள் சனாதனம் குறித்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க சாதி மதம் சாமி இத 3 வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட எவன்லாம் பேசுறானோ அவன் மக்களுக்கான தலைவன் இல்ல, அவன் மக்களுக்கான நபர் இல்லை அப்படிங்கிறதா சீமானோட பார்வை. இந்த கருத்துல 100% மக்கள் பார்வை உடன்படுது. சீமான் மேல நம்ம முழுமையான கருத்துல உடன்பாடு இருக்கா அல்லது முழுமையான முரண் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி
இந்த பர்டிகுலர் நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சீமான் சொல்லக்கூடிய கருத்து நம்ம ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும். சனாதனம் குறித்த இருக்கட்டும், சாமி விஷயங்களுக்கு குறித்தா இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய கருத்து தேவையான கருத்து தான். அந்த வகையில தான் இதை நம்ம பேசலாம் அப்படின்னு. திருப்பதி லட்டு பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு கலவமணிக்கு, என் பேரை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்றேன், நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில நாள் கழிச்சு உங்களுக்கு நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்றேன்னு வந்துட்டு அவர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, பவன் கல்யாண் அவர்களே, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வேஷம் போட்டிருக்கீங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி ஜெயிச்ச பின்னாடி ஒரு கெட்டப், ஒரு வேஷம், ஒரு டிராமா, அது என்ன நியாயம்? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், முன்னாடி பின்னாடி என்னன்னா ஒரு டிராமா போட்டிருக்காரு அப்படின்னு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கையில் அம்பேத்கர் புக்கு சேர்த்து வர படம் போட்டுக்கிட்டு தன் ஒரு புரட்சியாளர் மாதிரியும் ஒரு கம்யூனிஸ்ட் கருத்தியல் உள்ள ஏழை எளிய மக்களுக்கான ஒரு போராட்ட நாயகன் மாதிரியான ஒரு கட்டமைப்பை செஞ்சு வர. அதுக்கு பிறகு காவி துணியை போட்டுக்கிட்டு, மஞ்சள் துணியை போட்டுக்கிட்டு, செவல் துணியை போட்டுக்கிட்டு, என்ன சொல்றது, மஞ்சள் கலர் சிங்கிச்சான், காவி கலர் சிங்கிச்சான் அப்படிங்கிற மாதிரியான ஆட்டவனம் போட்டுட்டு இருக்கிறது எவ்வளவு காமெடியா இருக்கு. அந்த பிரகாஷ் கேட்கிறாரு, இது என்ன வகையான, எது உண்மை? தேர்தலுக்கு முன்னாடி அம்பேத்கர் படத்தையும் சேகவர் படத்தையும் புத்தர் படத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போனீங்களா அதா, அல்லது இந்த லட்டு நட்டை தூக்கிக்கிட்டு மோடி கிட்ட அல்லது மோடி கும்பல் கிட்ட அல்லது RSS கும்பல் கிட்ட சனாதன கும்பல் கிட்ட நான் வந்து சூத்திர சங்கி அப்படி நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்றீங்களே, இது உண்மையா? அப்போ சீமான் சொல்லக்கூடிய இந்த பார்வையில தான் பிரகாஷ் ராஜன் கேட்டிருக்காரு. அதை கேள்வி கேட்கறதுக்கு நடிகர் கார்த்திகை திராணி இல்லை, அதுக்காக காரணம் வியாபார உலகம், அதை நம்ம கண்டுக்க முடியாது. வீடியோவோட இறுதியில் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மக்கள் பார்வையை தொடர்ச்சியா பார்க்கறவங்களுக்கு இது புரியும். எந்த ஒரு சாதி மக்களுக்கும் எந்த ஒரு மொழி மக்களுக்கும் எதிராக நம்ம பேசுறது கிடையாது. ஆனா தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த சனாதனவாதிகள் அடிக்கிறீங்க. மாட்டு கொழுப்பு இழிவானதுன்னு சொல்றது மூலமாக நீ மாட்டுக்கறி சாப்பிட்றவனு என்னன்ற அவனை கீழ் சாதின்னு சொல்லாம சொல்ற. சாதாரணமா அதை கையாண்டு அதை தயாரிச்ச நிறுவனம் லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்கூடாது, சரிதான், அதை நம்ம மறுக்கல, அது நியாயமானது இல்லதான். ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிடாம இருப்பாங்க, அது கலக்கிறதுனால அவங்க மனசு புட் பண்றத அது அவங்களுக்கு ஓவாங்க கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதை சும்மா லைட்டா காவல்துறை வச்சு ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அதை சரி பண்ணிட்டு அடுத்த ஆட்களுக்கு கை மாற்றி கொடுத்து லட்டு திருப்பியும் வழக்கம் போல மக்கள்கிட்ட விநியோகம் பண்றதை விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய போதாகரமா உருவாக்குறதுக்காக இதனால் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கலாபவன் மணி நடிகராக இருக்கும் பொழுது விஹெச்பியோட கௌரவ தலைவராக RSS ஆல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கார். தலைவர் அப்படின்னு கௌரவ தலைவர். இந்த ஆட்ட சங்கம், இந்த சுமை தூக்குவோர் சங்கம் எல்லாம் இருக்கும்ல, அது பாத்தீங்கன்னா கௌரவ தலைவர் அப்படின்னு இருக்கும். அந்த ஊரோட முக்கியஸ்தர் யார் இருக்காங்களோ, அந்த பஞ்சாயத்து தலைவரோ அல்ல அந்த MLA யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா கௌரவ தலைவர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆந்திராவோட விஹெச்பியோட கௌரவ தலைவரா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட கௌரவத்தை தூக்கி வைக்கிறதுக்காக பணங்கள்லாம் கொடுத்து அந்த இந்து சனாதனத்தை கட்டமைப்பதற்கான வேலையெல்லாம் செய்வாங்க. லட்டு அப்படிங்கிறது ஒரு உணவு, ஒரு இனிப்பு, அது ஒரு பிரசாதம் கூட வச்சுக்கலாமே, யார் மனசு நம்ம புண்படுத்த வேண்டிய தேவையில்லை, அது ஒரு பிரசாதம் அப்படின்னு வச்சுக்கினாலும் கூட ஒரு சின்ன மேட்டரை இது பெருசா போதாகாரமா ஏன் ஆக்குனாங்க அப்படின்னு இதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 2 வாரங்களாக ஒன்றிய அரசு மக்களுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணிருக்கு, என்னென்னலாம் செஞ்சிருக்கு, அதையெல்லாம் ஊடகங்களோ மக்களோ சமூக வலைதளங்களோ பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேவலமான சிந்தனைகளை தான், அதை சமாளிக்கிறதுக்காக தான் பவன் கல்யாண் வந்து சூத்திர இடைநிலை சங்கி அவர்களை வந்து தயார் பண்ணி இதை பேச வச்சிருக்கிறாங்க. சனாதனம் அப்படிங்கிறது இந்த பூர்வீடு மக்களையும் எளிய மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் ஒடுக்கி நசுக்கி அவங்களோட உழைப்பை புழிஞ்சி அதுல தின்னு கொளுத்து வாழ்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் சனாதனம் அப்படிங்கிறது. அதுல நான் அதை அடங்க மாட்டேன், அது உள்ள இருக்க மாட்டேன், நான் வெளியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுனால ஒடுக்கப்பட்டவனாகவும், இல்ல நான் உழைச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து சொம்படிக்கிறேன் அப்படின்றவன் இடைநிலை சாதிகளாகவும், இவங்க எல்லாம் மேய்க்கிறதுக்கு நான் மேல உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்றவனெல்லாம் மேல் சாதியாக கருதப்படுது. சனாதனம் அப்படிங்கிறது சாக்கடை.